வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்னைக்கான ரெசிபி வாழைப்பூ வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆழாக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அதையும் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிங்க, அப்போ தான் அது மாவு கூட சேர்த்து வடை சுடும் போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்து 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை தோலை உரிக்காமல் அப்படியே முழுசாகவே போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அது ரொம்ப மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு 1 பாதியமாக இடித்தாலே போதும். அதே போல் நம்ம எடுத்து வச்ச சின்ன துண்டு இஞ்சியும் தோலை சீவிட்டு இடிக்கல்ல போட்டு அதையும் 1 பாதியமாக பூண்டு எப்படி நம்ம இடித்து வச்சோமோ அதே மாதிரி இஞ்சியும் இடித்து எடுத்துக்கணும். அடுத்து வாழைப்பூ நான் ஒரு முழு வாழைப்பூ வாங்கியிருந்தேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் ஒயிட் கலரில் காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நசுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, அது கூட 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன வாழைப்பூவையும் எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பும் சோம்பும் நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு சோம்பு ஏற்கனவே வச்சுருக்கோம், அது கூட 3 மிளகா, காஞ்ச மிளகா 3 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் இதில் சேர்த்துருங்க. வடைக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, அதனால 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஊற்றிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப மழன்னு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு இந்த பதத்தில் இருக்கணும். கடலைப்பருப்பு அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரன்னு தான் இருக்கணும். அரைச்ச மாவு கூட 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வாழைப்பூ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கலந்து வச்ச வடை மாவு நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டிக்குங்க. உருட்டி கையில் வச்சு நம்ம எப்பயும் போல் வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தட்டி எண்ணெயில் ஒன்றா போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். ஏன்னா ஃபுல் தீயிலே இருந்ததுன்னா வெளியே இருக்க வடை மாவு மட்டும் நல்லா வெந்திருக்கும், உள்ளே அப்படியே மாவாக இருக்கும். அதனால ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சு ஒரு வடையாக போட்டு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், வடை எப்படி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருது. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு வடையெல்லாம் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், மொறுன்னு சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.